என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு முயற்சிகள், அவர்களால் திமுகவுக்கு ஏற்படுகிற பெரும் பாதிப்பு, திமுகவின் களை எடுப்பு, தலைமை பொறுப்பு, இடைத்தேர்தல் வரை. அதனால ஒரு மாற்றம் இளைஞராக அவருக்கு முடிசூட வேண்டும் என்று ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது. குடும்பத்தில் அடுத்த தலைவராக நேரடியா இனி உதயநிதியை கொண்டு வந்துடணும். இப்போ இந்த சகோதரி கயல்விழி அவங்க இது கேட்குறாங்களாம், மதுரை மாநகராட்சி மேயராக. நேயர்களே, இப்போ நம்ம அரசியல்ல சில உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற சோர்ஸ் மூலம் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பரபரப்பா பேசணும், அதுக்காக பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. அது நம்முடைய நம்பகத்தன்மை கெடுத்துவிடும். சரி, இப்போ நமக்கு இன்று காலை கிடைத்த சில தகவல்கள்ல அரசியல் புரசலாக அல்லது ஒரு யூகமாக கூட இருக்கலாம், அப்படி எடுத்துக்கிட்டுங்க. கூர்க்ல நேற்று நான் பேசியிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழக முதன்மை குடும்பம், குறிப்பாக திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி, மரியாதைக்குரிய அம்மா அவங்க துர்கா அம்மா எல்லாருமே போயிருந்தாங்க குருக்குக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகளும் போயிருந்தாங்க, செந்தாமரை ஸ்டாலின். எல்லாருமே குடும்பத்தோட போயிருந்தாங்க. கட்சியில சில முதன்மை நிர்வாகிகளும் பேசியிருந்தாங்க. அதை நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர்கள்லாம் ஏன் அங்க போனாங்க? சொந்தக்காரங்க போறது சரி, அப்பா பிள்ளை போறது, மருமகம் போறது, மச்சான் மச்சின பிள்ளை எல்லாம் போறது சரி, இங்க எதுக்கு அரசியல் அப்படின்னா, இந்த குழு குடகு பகுதியில ஒரே கல்லில் சில மாங்காய்கள். இன்றைக்கு திமுகவுடைய நடவடிக்கையை பாருங்க. கருணாநிதி பிறந்த நாள் விழாவில் இன்றைக்கு எல்லோருமே வந்தார்கள். காலையிலே மெரினா கடற்கரையில எல்லோரும், கனிமொழி வந்திருந்தார்கள், திரு ஸ்டாலின் வந்திருந்தார்கள், சேகர் பாபு போன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தார், தங்கம் தென்னரசு, பொன்முடி எல்லாருமே வந்தார்கள். அவர்களுக்கு அதிகாரத்தை விட்டு செல்வதற்கு எப்போதும் மனம் வராது. மறுபடியும் சொல்றேன் சார், ஆடிய காலும் பாடிய வாயும் ஓயாது. பணத்தை எல்லாம் விட அதிகாரம் ரொம்ப முக்கியம். அதிகாரத்தை பெற்றுவிட்டால் பணத்தை பெற்று விடலாம். அதனால தான் பொன்முடி வீட்டில் இருந்தானா எதுக்கு காலையிலே நின்றாரு? கருணாநிதியின் மீது அவருக்கு மதிப்பு ஒரு பக்கம், ஆனால் அதை தாண்டியும் ஏதாவது கிடைக்காதா? ஏன்னா அதிகாரம் அவர்களுக்கு முக்கியம். ஆனாலும் தான் மரணப்படுக்கையில் படுக்கும் வரை அவர்களுக்கு அதிகாரம் முக்கியம், பணம் முக்கியம். அப்படியே பழகிட்டார்கள். சாமானியர்களாக நம்மை போன்றவர்களுக்கு அதிகாரம் முக்கியம் அல்ல. இப்ப நான் இருக்கிறேன்னா, நான் போறேன்னா, சில நேரங்களுக்கு வயதானவர்கள் நாம் பணியில இருக்கிற போது எழுந்து நின்று வணக்கம் சொல்வார்கள். அதெல்லாம் எனக்கு பயங்கர வெறுப்பாக இருக்கும். அப்படி ஒரு ஐடியாலஜியா நான் பழகிட்டேன். ஏழைகளோடு சாப்பிடுவது, நமக்கு அதிகாரம் செலுத்தி யாரும் பயனில்லை. அடுத்தவருடைய நிலங்களை பறிப்பது, உரிமைகளை பறிப்பது, கடுமையாக பேசுவது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு அதுதான் வாழ்க்கை. பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும், திமுக, அதிமுக, தாவேகா நிலை எல்லோருக்கும் அதுதான். இன்றைக்கு தாவேகா கூட அவர்கள் அப்பாவியாக இருக்கலாம், நாளை அவர்கள் அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வழி அப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்ப அதை தாண்டி இப்ப நான் பேச வந்தது குர்க்க பத்தி பேசுறேன். அதுல சில முக்கியமான முடிவுகள்ல ஒரே ஒரு செய்தி இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. அந்த ஜென் செட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஜென் செட் இளைய தலைமுறைகள் விஷயங்களை பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்கு. தாவேகா பெற்ற 35%, தாவேகாவினுடைய ஆதரவு வலயம், தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு முயற்சிகள், அவர்களால் திமுகவுக்கு ஏற்படுகிற பெரும் பாதிப்பு, திமுகவின் களை எடுப்பு, தலைமை பொறுப்பு, இடைத்தேர்தல் வரை. நான் உங்களுக்கு நேரத்தை சொன்ன, சட்டமன்றத்தில் 5 இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும். தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை
இசைக்கு சுப்பியான் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்திலேருந்து திருச்சி வரைக்கும் ஜெயிக்கணும். அது அவர்களுக்கு ஒரு பெரிய கேம். அதில் வெற்றி பெற்றே ஆகணும். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதிக்கு பின்பு நீண்ட காலத்துக்கு பின்பு தான் ஸ்டாலின் வந்தார். அதனாலதான் துர்கா அம்மா கண்ணீர் வடித்தாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுங்கும் போது எப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப உழைத்தார். ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உழைத்தார். எமர்ஜென்சி பீரியட்லாம் நல்லா உழைத்தார், அடி வாங்கினார், உயிர் போகிற தப்பி வந்தார். அவர் வாரிசு அரசியல்ல நேரடியா குதிச்சவர் அல்ல. நல்லா புரியணும். 76 காலகட்டங்களிலே கடுமையாக உழைத்து இளைஞர் அணியெல்லாம் கொண்டு வந்துதான் கட்சிக்கு வந்தார். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை. அதனால ஒரு மாற்றம் இளைஞராக அவருக்கு முடிசூட வேண்டும் என்று ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது. குடும்பத்தில் அடுத்த தலைவராக நேரடியா இனி உதயநிதியை கொண்டு வந்துடணும் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை ஆகிய சபரீசன் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்பு என்னால் பொறாமையால் ஒன்றும் அல்ல. மச்சான் மாப்பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படி வலுவானது. இவர் அரசியலில் பதவி, அவருடைய தொழிலில் அவர் பெரிய முதலமைச்சர். அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப மாமாவை தரையிறக்கம் செய்வது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துவிட்டால் ஏற்கனவே உங்களின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. யார் சொல்லியிருக்கா? உதயநிதி ஸ்டாலின் அல்ல, ஸ்டாலின் எல்லோரும் குடும்ப வாரிசு என்று நம் குடும்பத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதனால நீங்க உடனே எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வராக ஆகிட்டீங்க. அதை விட்டுட்டு இப்ப அடுத்து முதல்வர் வேட்பாளராக முதன்மை பெற்றுவிட்டால் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நாமே வலு சேர்ப்பதை போன்று ஆகிவிடும். இன்று இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல, அடித்து கொண்டு சென்று விடும், நமக்கு பேர் மேலும் டேமேஜ் ஆகும். அதனால நாம இப்ப என்ன செய்வோம், மாமா எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும். நாம கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை அடித்தளத்தை உறுதி செய்வோம். கட்சியில நீக்கவர்களை நீக்கி புதியவைகளை சேர்த்து, என்ன பழையல கழிதலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பழையதெல்லாம் தூக்கி போகி பண்டிகையில தூக்கி கடாசிட்டு புதுசை சேர்த்து கட்சியினுடைய அடிப்படை செயற்குழு, பொதுக்குழு, நகர்மன்றம், ஊராட்சி மன்றம், பேரூராட்சி மன்றம், மாநகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம், இப்படி பெருந்தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் மாற்றுவோம், அந்த வேலையை செய்வோம். எதிர்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்வோம், எதிர்கட்சிக்கு எதிராக பரப்புரைகளை மேற்கொள்வோம், இடைத்தேர்தல்கள் வெற்றி நோக்கி போய்ப்போம். அதை விட்டு போட்டு இப்ப மாமாவை இறக்கிட்டு அதுக்கு பதிலாக உதயநிதி கொண்டு வர்றது சரியில்லை. அவர் ஒத்துக்கிட்டார், உதயநிதி அதுக்கு ஒத்துக்கொண்டார். சரிதான் மச்சான், நீங்கள் சொல்வது கரெக்டு தான், நீங்கள் சொல்வது சரிதான். அந்த மாதிரி அவங்க அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல் இல்லை. ஏன்னா குடும்பத்தின் மூத்தவராக சபரீசன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு மாப்பிள்ளை அடுத்த நேரம் நீங்க தானே வரப்போறீங்க, இந்த நேரத்தில் நீங்க எடுக்காதீங்க, நமக்கு எதிரான வெறுப்புத்தான் ஓட்டாயிருக்கு மாப்பிள்ளை, இப்ப நீங்க வரக்கூடாது அப்படின்ட்டு சபரீசன் சொன்னதாக செய்தியை வந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் என்னுடைய பாலிசியில சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி, மூக அழகருடைய பொன் கயல்விழி அவங்க முழுக்க தீர்மானம் எடுத்துத்தான் தந்தையினுடைய சொல்லை மீறி அல்ல, ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணனுடைய பிறந்த நாள், அண்ணனுடைய பதவியேற்புக்கு வந்த விஜய் அண்ணாவுடைய பதவி விழாக்குன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இலக்கு வேற ஒன்றும் இல்லை. அப்பா முடமாயிட்டார், அப்பாவை முடக்கிட்டாங்க. கட்சி தாத்தாவுடைய கட்சி. அவங்களே சித்தப்பா பிள்ளை, சித்தப்பாவுடைய மருமகன், அக்கா, சித்தி, அண்ணன் எல்லாருமே கட்சி எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரில. அப்பா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அண்ணன் இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு நடைப்பிணமாகத்தான் இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான உடல்நிலை. அவரை சிஎஸ்சிலாம் கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தம்பி பிழைத்தார். அதனால அப்பாவுக்கு அதிலே மனம் உடைஞ்சு போயிட்டார். ஒரே ஒரு பையன் தானே, துரை அழகிரி அவர்கள், ஒரே ஒரு பையன் தான். ஆனா அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்பா என்ன கூட பரவாயில்ல, என்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. யாரையுமே சித்தப்பா சேர்த்துக்கல. அதனால நான் சொந்த முயற்சியில வர்றேன்
அப்படின்னு அண்ணனுடைய பதவியேற்பு விழா விஜய் அண்ணாவுக்காக தான் நான் பதவியேற்க வந்தேன் அப்படின்ட்டு கயல்விழி சொன்னதையும், கயல்விழி வந்த உடனே அவருடைய முன்னாள் காரியதரிசி ஒருத்தர் அழகிரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும், அழகிரி அதற்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எனக்கு தெரியும், சரி அவள் விருப்பப்படுகிறாள், சென்று வருகிறேன் மாதிரி தான் அவர் சொல்லிட்டதாக தகவல் வருது. இப்போ அவருக்கும் 76 வயசு ஆகிப்போச்சு திரு அழகிரி அவர்களுக்கு. அவரால் எல்லாருமே எந்ததான் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இதில் மன உளைச்சல் வந்துடும், வயசு வந்துடும். எந்த அரசியல்வாதின்னா இரும்பால செய்யப்பட்டவங்க இல்லையே, நம்ம தானே. எல்லோருக்கும் இதயம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, நோய் நொம்பலம் எல்லாமே இருக்குல்லவா. அதனால அவரும் சரி பரவாயில்ல, நம்ம பிள்ளை ஒன்று தான், பிள்ளையும் உடம்பு சரியில்லை, நம்ம அப்படி இருக்கோம், தம்பி ராஜ்யம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இடையில உதயநிதிலாம் போனாங்க. ஆனாலும் இந்த தங்கைக்கு அவ்வளவாக விட்டு கொடுக்க அவ்வளோ மனசு வரல கயல்விழிக்கு. அதனால விஜய் அண்ணா கூட போயிட்டு நாம ஒரு மாற்று அரசியலை செய்யலாம். பல பல குடும்பங்கள்ல அப்படி நடந்திருக்கு. அவங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்கப்படுகிற போது, அப்பா எப்படி தென் மாவட்டங்கள்ல அழகிரியாக இருந்தாரோ, ஏன்னா அஞ்சா நெஞ்சன் அழகிரியாக இருந்ததை போன்று நானும் விஜய் அண்ணாவுடைய கட்சியில சேர்ந்து என்னுடைய முதல் டார்கெட் மதுரை நான் ஜெயிச்சிடணும். மதுரை என்னுடைய சொந்த ஊர். அவங்க அம்மா ஒரு தலித் சகோதரி. அவர்களைத்தான் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு முடித்து வைத்தார். அவங்க தாத்தா பேரு ஓவிய ஏதோ ஒரு பேர் நினைக்கின்றேன். இப்போ இந்த சகோதரி கயல்விழி அவங்க இது கேட்குறாங்களாம், மதுரை மாநகராட்சி மேயராக சவுத்தில் நான் கால் பதிச்சு பண்ணணும்னு. விஜய் சார்பாக முதலில் சந்தித்ததாக பின்பு சந்திக்கவில்லை என்றும் இருதரப்பட்ட செய்திகள் வருகிறது. அதுல அவங்களும் ஒத்துக்குவாங்களாங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா கருணாநிதி குடும்பம் மீண்டும் இவர்களை வழியெடுப்படுத்தி வைத்து தென் மாவட்டங்கள்ல கால் பதிச்சு பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது, நாம சாமானியர்களுக்கு கொண்டு வரலாம்னு நினைப்பாங்க. எடுத்த உடனே கேட்ட உடனே மதுரை மாநகராட்சியை கொடுத்துட மாட்டாங்க. அவர்களுக்கும் இன்னும் பல சிக்கல் இருக்கு. யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, ஏன்னா நெடுநாளை இடைஞ்சல் வருவது யாரு, பிந்தைய இடைஞ்சல் வருவது யாரு, யாரோடு நட்பை எப்படி வைக்கணும். சில உறவுகள் எப்படின்னா டீ கடையோடு நிற்கும், சில உறவுகள் வீட்டுக்குள்ள வந்துடும், சில உறவுகள் தான் சம்மந்தம் வரைக்கும் வரும். வியாபாரத்தில் நட்பா இருக்கிறவங்கலாம் பிள்ளைய முடிச்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பழகுனவங்களுக்கெல்லாம் அரசியல்ல பார்ட்னர் ஆக்க முடியாது, வென பிடிச்சவனா இருப்பான். இதெல்லாம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்க. இப்ப கயல்விழியுடைய பிரச்சனையும் திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சவுத்துல என்னதான் இருந்தாலும் அழகிரி மகள் அப்படின்னு ஒரு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை பல பேர் அவர்கள் ஸ்ட்ராங் செய்வாங்க. இப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா பிடிஆருடைய வாரிசு வெளியே போயிட்டாரு. இதெல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம பக்கத்துல உட்காந்தா கேட்டுக்கிட்டு இருந்தோம். மற்றவங்க பொய் சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல சிக்கல். பிடி தியாகராஜன் வெளியேறி இருப்பது, மதுரையில மூர்த்தி இருக்கிறது, ஊழல் பிடித்த தலைவர்கள், கட்சி கட்டுப்பாடு, ஜென்செட்டுடைய வளர்ச்சி, விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய அளவிலான விவகாரங்கள், திமுகவுடைய வாக்கு வங்கியை முழுமையாக அவர் சுவாக செய்தது, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வோம்? அதனால மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாமனார் தலைமையிலே நம்ம இறங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு அத்தான் மச்சான் இல்லை எப்படி சொல்றதுன்னு சொல்லி எடுத்துக்கிடுங்க. சபரீசன் சொன்ன மாத்திரத்திலே இவர் ஏற்றுக்கொண்டார். உடனே எந்த விதமான விஷயமும் சொல்லலை, சரி அப்படின்னு ஏற்றிருக்கிறார். மற்ற விஷயங்கள் அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருந்து இன்னைக்கு காலையில திரு கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்தநாள் விழாவுக்கு மாலை அணிவிச்சிருக்க. இது இன்னைக்குள்ள செய்தி. இப்படி ஒவ்வொரு செய்தியா நமக்கு வரக்கூடிய செய்திகளை சொல்றோம். சில செய்திகள்ல உண்மைத்தன்மைகள் அதிகமாக உண்மையோடு சொல்வதற்கு தான் நான் முயற்சி பண்றேன். இருக்கலாம், சிலது இல்லை. இருந்தாலும் நிறைய செய்திகள், நேற்று கூட இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய சில செய்திகளை கோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான செய்தியில தான் நான் உங்களுக்கு கயல்விழி செய்தியை சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த செய்தியோடு நாளை சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.